சாத்தூர் அருகே ராம்கோ சிமெண்ட் ஆலையின் துணை மேலாளர்கள் வீடுகளில் 200 சவரன் நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்தகுமாரிடம் கேட்கலாம். ஆனந்தகுமார், விவரங்கள். சாத்தூர் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ஆர் நகரில் பிரபல ராம்கோ சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ராம்கோ சிமெண்ட் ஆலையில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் இந்த ஆலையின் மெக்கானிக் பிரிவு துணை பொது மேலாளரான பாலமுருகன், நிர்வாக பிரிவு துணை பொது மேலாளர் ராமச்சந்திரன் ஆகிய நேற்று இருவரும் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இருவரின் வீட்டில் நேற்று இரவு உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து 200 பவன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து தகவல் அறிந்த பச்சக்காரப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மோப்பநாய், கைரேகை நிபுணர்கள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இருவரது வீட்டில் இருந்து 200 பவன் நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து தொடர்ந்து பச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் ரவி தங்கியிருந்து தமிழக முதல்வர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தென் மாவட்ட பகுதிகளுக்கு வருகை புரிந்தாலே இதே வளாகத்தில் விடுதியில் தங்குமிடியில் தங்கியுள்ளது தெரிய வந்தது. ஆனந்த், எத்தனை பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க? சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு அது தொடர்பா அந்த கோணத்துல விசாரணை நடைபெற்று வருதா? இது குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் இந்த ஆலையில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி வச்சக்காரப்பட்டி போலீசார் இந்த பகுதியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.